ரொம்ப வந்து 2000 கோடிக்கு சொத்துக்கு அதிபதி புருஷன். அவங்க வந்து இந்த மேடையில் உட்காந்துருக்கும் போது எனக்கு உண்மையிலேயே கண்கள் பனிக்கிறது. கடந்த வாரம் ரம்பானுடைய கணவர் இந்திரன் என்னிடம் வந்து, அப்பா என்னுடைய மனைவி உங்கள் ஆசீர்வாதத்தில் நல்லபடியாக வாழ்ந்துன்னு இருக்கிறோம், ஆனால் வீட்டிலேயே இருக்கிறது அதுக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் உறுத்தலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன், அது சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு திரும்பவும் ஒரு சினிமாவில் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொன்னார். அதுக்காக நீ படம் கூட எடுத்துடாதரா, நானே கண்டிப்பாக பண்ணித்தரேன், என்னுடைய நல்ல கம்பெனிக்கெலாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆகவே உன் வரவு நல்வரவாக ரொம்ப அம்மா. உன் அம்மான்னு சொல்கிறது என் மகளாக நினச்சி தான் சொல்கிறேன். அடுத்து வந்து அம்பிகா மேடம் இருக்காங்க. கூலிக்காரனுக்கு என் படத்தில் பணியாற்றுறதுக்காக பல முறையை முயன்று அது நடக்காமல் போச்சு. இருப்பினும் ஏதாவது ஒரு காரணத்தில் உங்களை ஒரு படத்தில் நடிக்க வைக்கணும்னு நான் எண்ணது உண்டு. ஆகவே தியாகராஜன் சாரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. வண்ண வண்ண பூக்களில் அவருடைய மகனை வாலண்டியராக வந்து கொடுத்து அதுக்கு ஒரு பெரிய தேசிய விருதே கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணகர்த்தாக விளங்கினார். ஆகவே பிரசாந்த் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். ஆகவே சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரினா அவங்க இவ்வளோ நல்லா பேசுவார்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப நல்லா பேசினார். படத்தில் ஊன்றி இருக்கிறாரு, ஒரு ஃப்ரேமாக அலசி சொல்கிறாரு. ஆகவே அவர் அப்படிப்பட்ட படத்தை எடுத்து விநியோகிக்கிறது உண்மையிலே சால சிறந்தது. மேடையில் இந்த வருங்காலத்தில் உயர் சிற்பியாக இந்த கதாநாயகன் வருவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய ராபர்ட் டீமை வாழ்த்துவதற்காக ரம்பா மேம் அவர்களை பாசத்துடன் மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க மேம். மேம் சார் வந்து ஹைலைட்டு, பாம் பிளாஸ்ட் சார். அப்போ ஃப்ளாஷ் லைட்லாம் எரியும், ஃபோன் லைட்லாம் எரியும். அப்போ பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் சீக்கிரட்டாக வந்திருக்கேன், யாருக்கு எதுவும் சொல்லாமல். சரி, கவிதா வாழ்த்துக்காங்க, இங்கே வந்திருக்கேன், அவர் போட்டு அடிச்சுட்டாரு. அதான் நான் இப்போ மேடம் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நான் ஹாப்பியாக ஜாலியாக சீக்கிரட்டாக வந்திருக்கேன் மேம், சார் போட்டு அடிச்சுட்டாருன்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். ஏன்னா நிறைய நான் எனக்கு தெரிஞ்சவங்களை எல்லோரும் மீட் பண்ணும்போது எனக்கு அங்கே ரூமில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஒன்று, எனக்கு கவிதா எப்போ இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ட உடனே இப்போ தான் சொன்னாங்க இங்கிலீஷ் சேர்க்கக்கூடாதுன்னு, அதான் ட்ரை பண்ணுறேன் தமிழ்லே பேசுறதுக்கு எதுவும் ஆட் பண்ணாமல். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் எந்த ஹீரோயின் ஆகட்டும், எந்த படம் ஆகட்டும், எந்த ப்ரொடியூசர் ஆகட்டும், எந்த டைரக்டர் ஆகட்டும், யார் வந்தால் கூட எங்களை எல்லாரையும் ஜனங்கக்கிட்ட கொண்டு போகிறது நீங்கள் ப்ரெஸ் மட்டும்தான், பத்திரிகைக்காரங்க மட்டும்தான். அப்படிப்பட்ட அவங்க எப்போவுமே முன்னுக்கு இருந்து எங்களை முன்னுக்கு வச்சு அவங்க பின்னுக்கு இருந்து எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இருந்து இப்போ கவிதா அப்படியே ஒரு பத்திரிகைக்காரனாக வந்து என்னை ஒரு ப்ரொடியூசராக இங்கே வந்து நின்றுருக்காங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்துக்காண்டி நான் அவங்க எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் அவங்களுக்காண்டி. அண்ட் இன்னொன்று, ஆஸ் அ விமன் ஃபஸ்ட் டைம் ஒரு அந்த பெண் வந்து நிறைய பெண்கள் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு பத்திரிக்கையில் இருந்துட்டு அவங்க மெதுவாக படி ஏற்று அவங்க சொந்த உழைப்பில் இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் இன்னொன்று, எல்லாரும் சொல்கிறாங்க சின்ன படம் பெரிய படம்னு. எனக்கு அதெல்லாம் தெரியல, எனக்கு ஒரு நல்ல படமாக தான் தெரிஞ்சது. ஏன்னா ட்ரைலர் பார்த்தேன், அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப நான் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு கூடி இருந்தது, அந்த மாதிரி இருந்தது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது, ஸ்க்ரீன் பிளே, டிரெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது ஒரு ட்ரெய்லர்லேயே. ஸோ நான் படம் கூட நான் யோசிக்க முடியும் எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லி. அப்படியே நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு எல்லா நல்ல படத்துக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் தருவீங்க, எப்படி ஜனங்களுக்கு முன்னாடி கொண்டு போவீங்க, அதே மாதிரி இந்த படம் கூட நீங்கள் அப்படி சப்போர்ட் பண்ணி ஜனங்களை முன்னாடி கொண்டு போய் நிற்கணும், வெற்றிகரமாக பண்ணணும். ஆல் தி வெரி பெஸ்ட் டு த ஹோல் டீம் அண்ட் நன்றி. இன்னைக்கு விழாவின் நாயகன் ஜோகன் சிவனேஷ், அந்த அண்ணன் அவங்க சென்னை வந்த புதுசில் அவங்களோட ஸ்டூடியோவில் தான் நான் தங்கி வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப நன்றிண்ணா.
இசை எனக்கு இன்ட்ரோ ஆனந்த் சாரை எனக்கு இன்ட்ரோ பண்ணி வச்சதும் அவங்க தான். நான் அதனால் அது ரொம்ப நன்றிண்ணே. அதுக்கப்புறம் உதயகுமார் சார் கேமரா என்னடா நான் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போது அதுக்கப்புறம் எனக்கு கேமராமேன் வரும்போது ஒரு தயக்கம்லாம் இருந்துச்சு. ஆனால் நான் எவ்வளோ வேலை பார்க்கணும் அதை விட அவர் அவ்வளோ வேலை பார்ப்பார். வேண்டாண்டா ஈடுறா ஃபாஸ்ட் பண்ணுறேன். நம்ம என்னென்னா ஒரு படத்தை வந்து ஒரு இத்தனை கால் ஷீட்டில் முடிக்கணும் அப்படிங்கும்போது கேமராமேன் அவ்வளோ சப்போர்ட் பண்ணணும். அந்த இதில் வந்து அது எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. அதனால் உதயநாக்கு நன்றி. ஸ்ரீகாந்த் சாரும் நல்ல எடிட்டரு. நிறைய எங்கள் சாரும் அவங்களும் சேர்ந்து தான் பண்ணாங்க. இருந்தாலுமே ஸ்ரீகாந்த் சார்ட்டு வந்து நிறைய எப்போ ஃபோன் பண்ணாலும் சார் பெரிய படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்போ ஃபோன் பண்ணாலும் அதுக்கு உண்டான டைம் ஒதுக்கி எனக்கு அது இது பண்ணி கொடுத்தாங்க. சரவணன் சார் ஆர்ட் டைரக்டர் சரவணன் சார் அவங்களும் நாங்கள் முக்கால்வாசி லைவ் லொக்கேஷன் தான் எடுத்தோம். எங்களால் நிறைய இது பண்ண முடியல. ஆனால் அந்த லைவ் லொக்கேஷனில் என்ன பண்ணாங்கன்னா இருக்கிற பொருளெல்லாம் கொண்டு வந்து அது ஒரு செட்டு மாதிரியும் ஃபீல் ஆகாமல் எங்கள் பட்ஜெட்டை மிச்சப்படுத்தி கொடுத்த சரவணன் சாருக்கும் நன்றி. மகேஷ் சார் மாஸ்டர் அவங்க வந்து ஸ்டண்ட்டு நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் நிறைய ஸ்டண்ட்டு வந்து லைவாக இருக்கணுங்கிறதுக்காக அவங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, அதுக்கு நன்றி. டான்ஸ் மாஸ்டர் ஹரிகரன் சார் அவரும் வந்து இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. அருண் பாரதி சார் லிரிக்கிஸ்ட், ஒரு நல்ல அந்த பாட்டோட டெப்த் அவ்வளோ நல்லா இருக்கும், அதுக்கான நல்ல வரிகளை கொடுத்ததுக்கு அருண் பாரதி சார் அவர்களுக்கும், மற்ற லிரிக்கிஸ்ட் லோகன், மீரன், சாரதி, தர்ணி, இந்த பாட்டை பாடின அந்தோனிதாசன், வித்யா கலைராமன் மேம், அவங்க எல்லாருக்குமே நன்றி. வேறு இந்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முக்கால்வாசி லைவ் லொக்கேஷன்கிறதுனால அப்பப்போ கேமராவை தூக்கிட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் அந்த கேமராவை தூக்கிட்டு போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை சார் நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு அடிக்கடி போன எங்கள் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் சிவகுமார் சார், காமராஜ் அண்ணன், அவங்களுக்கு நன்றி. இந்த படத்தில் பிஆர்ஓ இது பண்ணிக்கிட்டு இருக்க திருநிதி செல்வன் சாருக்கு நன்றி. வேறு குணாமதன் சார் ஸ்டில்ஸ் அவங்க வர முடியல, நிறைய இப்போ ஸ்டில்ஸ் அவங்க யூஸ் பண்ண ஸ்டில்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அவங்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் இந்த போஸ்டர்ஸ் டிசைனர் அமோல் ஜோஸ் அவங்களுக்கும் நன்றி. டப்பிங் இன்ஜினியர் விஜயலட்சுமி மேம்க்கு நன்றி. அப்புறம் என்னோட டீம், ஒரு படம் நல்லா பண்ணுறதுக்கு பின்னாடி அவங்களோட டீம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம எந்த விதமான க்ரியேட்டிவ் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு வந்து என்னோட அசிஸ்டன்ஸ்லாம் சொல்ல மாட்டேன், அவங்க வந்து என்னோட டீம்ஸ் தான். நான் என்ன பண்ணுறேனோ அது எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு பங்கு இருக்குது. அவங்களும் சீக்கிரம் எல்லாருமே மேடையில் ஏறணும். அவங்கள வந்து ஷாம், அருண், பிரேம், கௌதம், மஞ்சுநாத், அனூப், விஷால், இது மட்டும் இல்லாமல் நான் எப்போதுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம். எல்லாருமே சினிமா சார்ந்து இருக்கிறதுனால அவங்களோட பேரையும் என்னோட இதில் நினச்சிக்கிறேன். பாலா, தினகரன், முகிலன், கவிதாம், பார்த்தா, செல்வா அண்ட் என்னோட எடிட்டர் ஃப்ரெண்ட்ஸ் பாபு, பிரீத்தி, இவங்க எல்லாருக்குமே நன்றி. நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா ஒரு இன்டர்வியூ போயிருந்தோம், ஜேபி சார் வந்திருந்தாங்க. அப்போ ஜேபி சார் வந்து இப்போ எல்லா இன்டர்வியூலாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னாங்க, இந்த படத்தை யார் வாங்கியிருக்காங்கன்ட்டு நான் ஃபஸ்ட்டு பேனரில் பார்த்தேன், சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி. எனக்கு அப்போ தெரிஞ்சுட்டு இந்த படம் வந்து, ஏன்னா ஜேபி சார் வந்து ஃபுல் படம் பார்க்கல, அவங்களுக்கு ஃபுல் கதையும் நாங்கள் சொல்லல, அவங்களோட கதைகள் மட்டும் தான் சொல்லியிருந்தோம். அப்போ அவங்க அந்த இதை பார்த்துட்டு அப்போ எனக்கு தெரிஞ்சுட்டு இந்த படம் வந்து எவ்வளோ வேல்யூவாக இருக்குன்னு படத்தில் நடித்தவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லும்போது எனக்கு அப்போ தான் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சாரோட உண்மையான இது எனக்கு ரொம்ப புரியுது. அதுக்கு முன்னாடியும் தெரியும், இருந்தாலும் அவ்வளோ வேல்யூ வந்து ஒரு இன்புட் கொடுத்தது எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது சார், நீங்கள் இது கொண்டு போகிறது. அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி, எங்கள் அம்மா, அப்பா, என் தம்பி, அவங்க ஒய்ஃபு, மகன் யாழ்வன், என்னோட வருங்கால மனைவி, இது எல்லாமே எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. லாஸ்ட் பட் நாட் லீட்ஸும்பாங்க, பட் ரோல் ஆகிட்டு ஓகே. பட் என்னன்னா அது என்ன சொல்லுவாங்க, அது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்லாம் இல்லை, என்னோட ஃபஸ்ட்டு அவங்க தான் இந்த சினிமா துறையில். இப்போ இல்லை, எப்போதுமே என்னோட ஃபஸ்ட்டு என்னோட குரு ஆனந்தகிருஷ்ணன் சார் தான். நான் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு அவர் தான் காரணம். ஏன் அப்படின்னா என் கூட சேர்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நான் ரொம்ப பெருமையாகவோ ரொம்ப இது பண்ணியோ பேச வரும்ல, அவர் எனக்கு கிடைச்ச ஒரு வரம் தான் அது. வெறும் இந்த படம் கொடுத்ததுக்காக அப்படிலாம் கிடையாது, அது ஒரு நான் இந்த படம் பண்ணுறதுக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகும் எல்லாத்துக்குமே அவங்க தான் காரணம். வேறு இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்குற ஒரு இந்த படத்துலையும் சரி எந்த ஒரு இதுலேயும் பெயர் வராமல் இருக்க ஜெய் கார்த்திகனா இந்த படத்தை ரிலீஸ் வர கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கும் மிக எனக்கு முக்கிய நன்றி. வேறு இந்த படத்தை ரொம்ப பெருமளவு ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கிற கவிதாக்கா, எங்களுக்கு அதாவது நாங்கள் ப்ரொமோஷன்ஸ் அப்படிலாம் பற்றி எந்த விதமாவதும் யோசிச்சே பார்க்காத அளவுக்கு எல்லா இதையும் அவங்களே இழுத்து போட்டு பண்ணுற கவிதாக்காக்கும் நன்றி. வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. சாரி நான் கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன், எனக்கு நன்றி. தேங்க்யூ.